Uh-huh. 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 Yeah. Uh-huh. 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 Yeah. ஹை வியூவர்ஸ், நான் உங்கள் தமிழ் ட்ராவலர். இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங் டூரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அபுதாபி போகிறோம். ஸோ அங்கே ஜப்பார் பாய் பிரியாணி இருக்காங்கல்ல, அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேற்றே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக இபன் டூ டமால் சொல்லிட்டு பஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே வந்துருங்க. அங்கேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 திரம்ஸு. ஸோ நேராக பஸ் ஸ்டாப் ஒரு அபுதாபி போயிடும். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்லேருந்து ஒரு 200 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து ஜப்பார் பாய் பிரியாணியோட ஹோட்டலு. ஸோ அப்படி நம்ம வந்து இவன் டூட்டா மால் வந்தாச்சு. ஸோ இவன் டூட்டா மால் வந்து அபுதாபி பஸ் இப்போ ஏறுறதுக்கு தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி வந்தாச்சு. நம்ம பஸ்ஸுக்கிட்ட தான் இப்போ இருக்கும். பஸ்ஸை காட்டுற பாருங்க. அதே மாதிரி பெரிய பஸ் இருக்குது, வால்வோ. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்கேஜெலாம் வச்சுக்கலாம். அப்படி நம்ம பஸ்க்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே செட்டில் ஆயாச்சு. ஸோ இப்படி ஒரு 1.5 மணி நேரமாக 2 மணி நேரம் எனக்கு தெரியல. இது ஃபஸ்ட்டு ஜேர்னி நமக்கு. ஸோ வாங்க அபுதாபியில் போய் கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஹை வியூவர்ஸ், அப்படியே நம்ம வந்து அபுதாபி வந்தாச்சு. அபுதாபி டெர்மினல், அதாவது பஸ் டெர்மினல் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நடந்து ஜப்பார் பாய் பிரியாணி நம்ம ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஸோ இதுதான் காட்டுறேன் பாருங்கள். அபுதாபி பஸ் ஸ்டேஷன், மெயின் பஸ் ஸ்டேஷன் பாருங்கள். ஸோ நமக்கு பின்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து அபுதாபி மெயின் பஸ் ஸ்டேஷனு. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்து இறங்கி அல்வஹாதா மால் இதுதான். ஸோ அதுக்கு பின்னாடி தான் நம்ம நடந்து போய் நம்ம ஜப்பார் பாய் ஹோட்டலுக்கு போகணும். ஸோ அதான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே கன்னியூ பண்ணுறேன். அதே சமயம் துபாயிலேருந்து உங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸுக்கு அபுதாபிக்கு 25 திரம்ஸு. 25 திரம்ஸ் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் பஸ் வந்துடும் அபுதாபிக்கு. இது கரெக்டாக எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்துங்க, பஸ் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அபுதாபி பஸ் ஸ்டேஷனில் இறங்கி பின்னாடி தெரிய பாருங்கள் அல்வஹாதா மால். அதோட பேக் சைடில் அப்படியே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்னல் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கும், அட்னாக் பெட்ரோல் பம்பு. ஸோ அங்கே வந்தால் இன்னும் நான் பார்த்துட்டு இல்லை, நமக்கு போய் நேரில் போய் பார்க்கணும் நம்ம. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் இது. ஸோ அப்படியே நம்ம அபுதாபியில் தான் நடந்துகிட்ருக்கோம். நான் சொன்ன இந்த பெட்ரோல் பம்ப் இருக்குங்களா, அந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தான் அப்படியே திருப்பி காட்ட பாருங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த கார்னரில் தான் இருக்குது ஜப்பார் பாய் பிரியாணி கடை. ஓகே, அப்படியே கண்டுபிடிச்சாச்சு, காட்டுற பாருங்க. ஸோ அப்படி நம்ம வந்து அல்வஹாதா மால்லேருந்து சைடில் நடந்து வந்தீங்கன்னா சிக்னல் வரும். அதில் ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் இருக்கும். பின்னாடி பாருங்க இந்த பெட்ரோல் பம்பு. ஸோ இந்த பெட்ரோல் பம்பு பின்னாடி தான் உங்களுக்கு வந்து ஜப்பார் பாய் கடை இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே அதுவும் கார்னர் தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ரோட்டில்.
இப்படி நம்ம வந்து ஜப்பார் பாய் பிரியாணி கடைக்கு வந்தாச்சு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வீடியோ. ஸோ அதாவது ரிசப்ஷன், ஃப்ரண்ட் ரிசப்ஷன் காட்டுறோம் பாருங்கள். திரும்பி நம்ம உள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம சமைக்கிற இடம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜப்பார் பாய் சிக்கன் 65 காட்ட போகிறேன் பாருங்கள். ஜப்பார் பாய் பிரியாணி அதாவது ஹோட்டலில் மெயினானவங்க பேசுங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ அதனால் இப்போ துபாயிலேருந்து நம்ம கிளம்பி இங்கே வந்தாச்சு. இவங்கெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியாக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் துபாய் போவோம் அந்த இடத்துக்கு. துபாய் ஷார்ஜா வேறு அங்கே ஓப்பனிங், ஷார்ஜாவில் இருக்குது வேலை. அங்கேயும் ஷிஃப்டிங். ஆமாம், அங்கே போனோம், மலேசியா போனோம். ஓ சூப்பர். அப்படியே மலேசியா சிங்கப்பூரில் அப்படியே சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாம். அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம துபாய்க்குள்ளே தான் காட்ட போகிறோம். சிங்கப்பூர் மலேசியாவெலாம் போகும்போது நம்ம போய்க்கலாம். எல்லாமே ஜப்பார் பாயோட சட்டி பிரியாணி. பார்த்துங்க எவ்வளோ பெரிய பெரிய சட்டின்னு பாருங்கள், அவ்வளோ பெருசில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே துபாயில் பார்த்துருக்கோம், அதுக்கு பிறகு இங்கே அபுதாபியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை சாப்பிடணும், ஸ்டார்ட் பண்ணணும், சாப்பிட்ணும், செக் பண்ணணும் எப்படி இருக்குண்டு. இப்போ என்ன காட்ட போகிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சமையல்லாம் முடிஞ்சு ரெடி ஆகி சட்டியிலேருந்து உங்களுக்கு பார்சல் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். காட்டுறேன் பாருங்கள். மட்டன் ஃபேமிலி இப்போ காட்ட போகிறது என்ன கேட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அப்படியே வந்து பாய் வந்துட்டு இருக்காங்க. பாய் பார்த்தது நம்ம போகிறோம். ஸோ இவங்க யாருன்னு தெரியுமா? சமீர் பாய், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்டு எல்லாமே, ரைட்டு லெஃப்ட் எல்லாமே வந்து ஜப்பார் பாயோட. சொல்லுங்க பாய், நீங்கள் எப்படி நண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்குது? அபுதாபி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல க்ரௌட் வருது, நிறைய யூடியூபரும் வராங்க, மக்களும் வாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். துபாய் மாதிரி லேட் ஆகாது, கண்டிப்பாக சீக்கிரமாக கிடச்சிரும் எல்லாம். ஆமாம்,
ஆஸ்திரேலியா. வாங்க, நல்லா support பண்ணுங்க. இப்போ பாய் ஷார்ஜா ஓப்பன். ஷார்ஜா வந்து February 1st வீக்கில் ஷார்ஜா ஓப்பன் பண்ணிவிடுவோம். சரி. அதே மாதிரி March 1st வீக்கில் மலேசியா இன்ஷா அல்லாஹ் மலேசியா ஓப்பன் பண்ணிடுவோம். ஷார்ஜா வந்து நல்ல பெருசு 5 டைனிங், நல்ல வெளியிலையும் கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். இதை விட பெருசா அபுதாபிலையும் போட போகிறோம். இங்கே ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக போட போகிறோம். ஓகே ஓகே. பர்மிஷன் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இதை விட உங்களுக்கு பெருசு, இதோட பெருசு 5 டைனிங். மேலே இங்கே ஒரு டைனிங்னா 5 டைனிங் இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, நான் பாயை கூப்பிட போகிறேன். ஓகே, கூப்பிட்டு வாங்க. வந்துட்டு கண்டிப்பாக ஓகே ஓகே. இங்கே வாங்க குட்டிமா, இங்கே வாங்க. இப்போ இங்கே வந்த வீடியோவில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் ஒரு குட்டிமா நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். பேசுங்க. ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? ஆஸ்மின். உங்களுக்கு வந்து ஜப்பார் பாய் பிரியாணி பிடிக்குமா ரொம்ப? வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். அப்படியா? அப்போ சிக்கன் பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு? மட்டன் பிரியாணி பிடிக்குமா? மட்டன் பிரியாணி இப்போ தான் வரும். ஐ சூப்பராக இருக்குது. சரி, அப்போ சந்தோஷம். இதை சாப்பிட்டாச்சா இல்லையா நீங்கள்? இப்போ தான் வந்திருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கீங்க? துபாயில் இருக்கீங்களா அபுதாபியில் இருக்கீங்களா? துபாயில் தான். துபாயில் அபுதாபியில் இருக்கீங்களா? சரி சரி. எங்கே ஊர் உங்களுக்கு? திருவண்ணாமலையா? சந்தோஷம் சந்தோஷம். மாமாக்கு எங்கன்னு தெரியுமா? அங்கேக்கு எனக்கு வந்து வேளாங்கண்ணி பக்கத்தில் நாகப்பட்டினம். ஆமாம், நாகப்பட்டினம். ஓகேயா? நீங்கள் வந்தால் ஊருக்கு வரணும். சரியா? ஓகேயா? சரி, ஓகே ஓகே. அப்போ அங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அடிங்க, பெல் அடிங்க. ஓகே, ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்துருங்க. ஒரு மட்டன் பிரியாணி அந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி. ஆம்பூர் மட்டன் வந்து பாஸ்மதி மட்டன் வரும். இல்லை, ஆம்பூர் மட்டனே வந்து. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்குறீங்கன்னா, இந்த இடம் வந்து இது வந்து ஃபேமிலிக்காக உள்ளது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். வந்து ஃப்ரெஷ்னஸாக நல்லா ஃபுல்லாக 2 ஏசி நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ அப்படியே காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம வந்து உள்ளே வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டு. ஸோ இங்கே உள்ள டேபிள் எல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதனால் அப்படியே ஃபேமிலியோடு இருக்காங்க. அப்படியே நம்ம எடுப்போம் அந்த வீடியோ. ஸோ ஒரு ஃபேமிலி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு எப்படி கேட்போம்? சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த பக்கத்தில் வந்து தமிழ்நாடு பிரியாணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம். ஸோ இப்போ இது வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போவே வந்துட்டேன். சூப்பராக இருக்குது. சரி சரி. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? அதாவது இங்கே தான் இருக்கேன். இங்கே பக்கத்தில் தான். ஆனால் இது பார்த்ததும் லைக் வி வேர் ஸோ எக்ஸைட்டட். ஓகே. இங்கே இந்தியாவில் எங்கே? கேரளா. மலையிலே நீங்கள்? மலையாளி. சந்தோஷம். சூப்பர். தேங்க்யூமா. அடிக்கடி வரதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அப்படியா? சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நானும் இப்போ துபாயிலேருந்து தான் வந்திருக்கேன் இப்போ வ்ளாகிங் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோ வரும் உங்களுக்கு. ஓகே, செக் பண்ணி சொல்லுங்கள். ஹாய். சாப்பிட்டீங்களா நீங்கள்? சாப்பிட்டோம். எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு சாப்பாடு? பிடிச்சிருக்கு. என்ன பிரியாணி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு சிக்கன் பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஸோ என்னை பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா இப்போ? சாப்பிட்டேன். நல்லா என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? சூப்பர். சந்தோஷம். நல்லா. ஸோ எங்கள் ஊர் உங்களுக்கு? நான் இந்தியாவில் எனக்கு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஓகே. இங்கே துபாயில் இருக்கீங்களா? இங்கே அபுதாபியில் இருக்கீங்களா? அபுதாபியில் இருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுக்காக தான் வந்தேன். சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இப்போ மணி ஆகிடுச்சு. மணி கிட்டத்தட்ட 12:30 மணி ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாகிட்டு இருக்குது டேபிள். அதனால் நம்ம வந்து டேபிளை ஃபுல்லாக காட்ட முடியல. இருந்தாலும் ஃபேமிலி இருந்தவங்களெல்லாம் சும்மா அப்படியே காட்டியாச்சு லைட்டாக. ஸோ அதனால வந்து
எது நினச்சிக்காதீங்க ஃபுல்லாக டேபிள்லாம் காட்டலன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 90 ஆள் உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள டைனிங் டேபிள் ஃபுல்லாக அந்த நம்ம ஃபுல் சாப்பிட்டுட்டு இருக்க இடம். ஸோ இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து ஃபேமிலி ரூமு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேமிலியாக வரவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிட்ணுன்னா வேறு லெவலில் உட்காந்து சாப்பிட்லாம். நல்லா நல்ல ஒரு ஹைஜீனிக்காக நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க டேபிள்லாம். ஸோ பாயை பார்த்தாச்சு. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு பாய் இப்போ தான் வந்தாங்க. ஸோ சொல்லுங்கள் பாய், எப்படி அபுதாபி எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொல்லுங்க, நான் சீக்கிரமாக வந்திருப்பேன். நேற்று ஓப்பனிங் சாட்டர்டே 20th ஓப்பன் பண்ணோம். செம்ம டயர்டு, நல்ல பிஸ்னஸ். ஸோ அதனால போய் நல்லா தூங்கிட்டேன். காலையில் ஒரு 1/4 மணி நேரம் லேட் பண்ணதுக்கு வந்து ஒரு வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, துபாயில இருந்து வந்திருக்காரு அபுதாபிக்கு. நம்மளுடைய லொகேஷன் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டே இருக்கேன். அபுதாபி, இந்த அபுதாபி ரெஸ்டாரண்ட் எங்கன்னா ஏர்போர்ட் ரோட்ல அல்வாதா மாலுக்கு பேக் சைடு பக்கத்துல வந்து அட்னாக் பெட்ரோல் பங்க் அண்ட் வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்கு பக்கத்துல. ஸோ ஈஸி, பஸ்ல வரவங்களுக்கும் ஈஸி. ஆமாம், நான் பஸ்ஸில் தான் வந்தேன். உங்களுக்கு வந்து வண்டியில் வரல, பஸ்ஸில் வந்ததுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து லொக்கேஷன் அதில் பின் பண்ணிடுறேன் என்னோட. ஓகே, உங்கள் சேனல் எப்படி போயிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சூப்பராக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோனால தான் 9 மாதத்துக்கு முன்னாடி துபாயில் சந்திச்சது. மறுபடியும் இங்கே தான் சந்திக்கிறோம். பிரியாணி நீங்கள் சாப்பிடுங்க. கிச்சன்லாம் போய் எடுத்தீங்களா? எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் நம்மளுடைய உள்ளே இருக்கிறது. நான் வந்து லாஸ்ட் டைம் துபாயில் ஓப்பன் பண்ணும்போது 3 மாதம் நான் கிச்சன்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிச்சன் விட்டு நான் வந்தேன். இங்கே வந்து டே 1லேருந்து நான் கிச்சனில் இல்லை. நான் ட்ரைனிங் கொடுத்த நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் தான் அவங்க தான் வந்து செய்கிறாங்க. போய் எடுத்தீங்களா? எப்படி ரைட். இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஹோட்டல் மாதிரி எனக்கு மனசில் கேட்டிங்கன்னா சூப்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போங்க, உங்களோட பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி உங்களோட ட்ரூ ரிவ்யூவை வந்து உங்கள் சேனல் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து இவரும் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷம். தேங்க்யூ பாய். ஓகே. ஆமாம், அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் ஓகே போதும். தேங்க்யூ. ஸோ அப்படி நம்ம பில்லு அடித்தாச்சு. இதுதான் பில்லு. ஓகே, அப்போ ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்துருச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு. காட்டுறேன் பாருங்கள். இது எப்படின்னா டேக்அவே இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். செம்ம கியூ நிற்கிது. நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிச்சு. பில் பண்ண உடனே நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 28 dirhams மட்டன் பிரியாணி, ஒரு 2 dirhams சின்ன வாட்டர் பாட்டிலு. இந்த இருக்கு பாருங்கள், சின்ன வாட்டர் பாட்டிலு. இப்போ சாப்பாடை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் மட்டன் பிரியாணி. ஓகே, ஓப்பன் பண்ணி அப்படியே பார்ப்பேன் நான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பசிச்சு சாப்பிட்டா தான் கல்யாணத்தில் போய் அடிக்கிற மாதிரி நல்லா சாப்பிட்லாம். ஸோ அந்த பசிக்காமல் வந்துடாதீங்க. பசிக்காமல் வந்தால் ஒரு பிரியாணி சாப்பிட முடியாது. நல்லா பசிக்க விட்டுடுவாங்க. அப்போ தான் ஒரு பிரியாணி ஃபுல்லாக அடிக்க முடியும்.
ஓகே, அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா குழவா இருக்குது பார்த்தீங்க அப்படி இருக்கிற கறி. இந்த டேஸ்ட்டு மாறவே இல்லை, ஜப்பார் பாயோட டேஸ்ட்டு மாறவே இல்லை இது வரைக்கும். ஸோ அதே டேஸ்ட்டு அந்த குறைவான நல்ல மட்டன் கறி. ஏன்னா நான் வாங்கினது வந்து மட்டன் பிரியாணி தான் வாங்கினேன். நல்லா பெரிய பெரிய பீஸ் தான் வச்சுருக்காங்க, சின்ன பீஸ்லாம் கிடையாது. ஒரு 28 திரம்ஸுக்கு துபாயில் ஒரு நல்ல சாப்பாடு. ட்ரை பண்ணி பாருங்கள். அபுதாபி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி துபாயிலையும் இருக்குது இது. அடுத்து ஷார்ஜாவிலையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பார்த்துங்க மட்டன் பீஸ் எவ்வளோ பெருசு இருக்குங்க. முடிச்சு சாப்பிட நான் முடிச்சிட்டேன். நான் எவ்வளோ சாப்பிட்றது முடிச்சிடுறது. ஓகே, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை சர்வத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ஜப்பார் பாய் கடையில், அதை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. காட்டுற பாருங்க. ஆல்ரெடி இது வந்து மிக்ஸ் பண்ணி முன்னாடியே வச்சுருப்பீங்களா? வச்சிருந்து இப்போ வந்து ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஓகே ஓகே. ஓகேண்ணா. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஸோ 10:30 மணிக்கெலாம் நம்ம வந்துட்டோம். அதனால் வந்து நம்ம தப்பிச்சோம். இப்போ பாருங்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா வரல விட முடியாத அளவுக்கு உங்களுக்கு கூட்டம், அந்த அளவுக்கு ஜப்பார் பாய் ஹோட்டலு அபுதாபி. ஸோ இந்த வீடியோ இதோட சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.